ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் விநாயகப் பெருமானுக்கு விநாயகப் பெருமானுக்கு விநாயகப் பெருமானுக்கு ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவ அப்படி போயும் சிவாய நம ஓம் நம சிவாய 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 சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய வணக்கண்ணா. என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற ஈயா விமலா விடை அப்படி போ. வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க சிறப்பறுக்கும் நெஞ்சகந்தன் நீ கிழங்கள் வெல்க புறத்தார்க்கு செய்யூன்கள் பூங்கழங்கள் வெல்க கரம் துணிவார் உள்மகிழும் பூங்கழங்கள் வெல்க சிறமுடிவார் ஓமுதிக்கும் வீரோன் கழல்க ஈசனடி போற்றி சேசனடி போற்றி சிவன் சீரார் பெருந்துரை கரியானை சொல்லிய வாழ்த்தின் தொடர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் அரசு செய்க குறைகளா உயிர்கள் வாழ்க நான்மறை அறிஞர் ஓங்குக நற்றமை நேரி நல்க மேன்மை பொருள் செய்வ நீதியில் விளங்குக உலகெல்லாம் மேன்மை பொருள் செய்வ நீதியில் மகா
நான் எப்படி மேலே நில்லுங்க, நான் கீழே நிற்கிறேன். அப்படியே ஓகே. ஒன்றும் வேறு யாருன்னா வர வச்சுன்னா அப்படி வர செய்யலாம். நமச்சிவாய. இப்போ திருவிழா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஞானப்பழத்துக்கோசம் பார்த்தீங்கன்னா முருகருக்கும் விநாயகருக்கும் ஒரு போட்டி வச்சுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உலகத்தை யார் சுற்றிட்டு வராங்களோ அவங்க ஞானப்பழம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா முருகர் வந்து தன்னோட மயில் வாகனத்தை பார்த்தீங்கன்னா உலகத்தை சுற்றிட்டு போயிடுவார். விநாயகர் வந்து தன் அறிவை யோசித்து பார்த்தீங்கன்னா ஞானப்பழத்துக்கோசரம் தன் தாயும் தந்தையும் பார்த்தீங்கன்னா சுற்றி அந்த ஞானப்பழத்தை பெற்றுவார். அது வந்து ஒரு அற்புதமான ஒரு திருவிளையாடல். அந்த திருவிளையாடல் மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க கைலாயத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த கைலாயத்துக்கு எப்படி போயிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் கேட்டுக்குங்க. எல்லாமே வந்து பாத யாத்திரையாக கைலாயத்துக்கு போயிட்டு இருக்காங்க. சப்த ரிஷிகளும் பிரதிஷ்டை பண்ணி வழிபட்ட சடாரணி சேத்திரமும் பார்த்தீங்கன்னா கைலாயத்துக்கு போன பலன் கிடைக்கும். அந்த பலன் பார்த்தீங்கன்னா சிவாச்சாரியர் வந்து முழுக்க ஃபுல்லாக சொல்லுவார். அதெல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. ஒரு அற்புதமான வீடியோ, ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் கைலாயத்துக்கு போயிட்டு அந்த பலன் வந்து சாதாரணமாக கிடைக்காது, யாருக்குமே போக முடியாது. இவ்வளோ கோடிக்கணக்கில் பணம் வச்சுருந்தாலும் அது வந்து ஈஸியாக வந்து நீங்கள் கடைப்பிடிக்கலாம். இந்த பொன்னான நேரத்தை பயன்படுத்திங்க. சிவாய நமக. வேப்பூர் வஸ்ரேஸ்வரர் திருக்கோயிலிருந்து பாத யாத்திரையாக நடந்தே சென்று ஷடாரணி நட்சத்திரம் நடந்து வந்து கொண்டிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து நம்ம வந்து இந்த வால்மீகி, வசிஷ்டர், பரத்வாஜர், கௌதமர், அகத்தியர், காசியப்பர் இந்த 7 கோயிலும் மகா சிவராத்திரி அன்று நம்ம தரிசிக்கிறோம். அதே போன்று ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை மாதம் மாலை அணிவித்து 11 நாள் விரதம் இருந்து நமது ஆலயத்திலிருந்து இந்த ஷடாரணி தரிசனம் பண்ணுறோம். அதே போன்று கைலாயத்தை சென்ற பலன் உண்டு, இங்கேயும் கிடைக்கும். யாரெல்லாம் வந்து கைலாயம் செல்ல முடியும் அவங்களாம் வந்து இந்த ஷடாரணி தரிசனம் பண்ணோம்னா மிக பலன் கிடைக்கும். அதே போன்று வடகரை, தென்கரை, வால்மீகி, வசிஷ்டர், பரத்வாஜர் தென்கரையில் இருக்கிறாங்க. வடகரையில் வந்து கௌதமர், அகத்தீஸ்வர், அத்திரீஸ்வர். இது வந்து இந்த 6 கோயிலும் தரிசனம் பண்ணால் மிக விசேஷமான திருத்தலம். அடியார் பெருமக்கள் இந்த கைலாயம் சென்ற அந்த பலன் உண்டு, இங்கே கிடைக்கும். இது மாதிரி நீங்கள் கைலாயத்துக்கு வந்து நீங்கள் போக முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி இந்த கோயிலுக்கு வந்து நார்மலாக போனாலும் அந்த பலன் கிடைக்கும். இது மாதிரி கார்த்திகை மாதம் பாத யாத்திரை போவாங்க. இவங்க நம்பர் வந்து நாங்கள் டிஸ்பிளேல கொடுக்குறோம், அது வந்து தொடர்பு கொள்ளுங்க. அது போகும்போது பார்த்தீங்கன்னா கைலாயத்துக்கு போயிட்டு அந்த பலன் கிடைக்கும். கைலாயத்துக்கு போகும்போது எவ்வளோ பலன் கிடைக்கும் சிவனை வழிபடுற எல்லாருக்குமே தெரியும். ஐயா ஒரு 2 வார்த்தை பேசுகிறாரு, அப்படி கேட்டுக்குங்க. சிவாய நம. அண்ணாமலைக்கு நமது ஆற்காடு வேப்பூர் அருள்மிகு பாலகுஜாம்பிகை சமேத வசிஷ்டேஸ்வரர் திருக்கோயிலிருந்து 24 ஆண்டுகளாக இந்த ஷடாரண்ய சேத்திரங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஆற்காடை சுற்றி பாலாறு, பால் போன்ற ஆறு ஓடுகின்ற இந்த பாலாற்று ஜீவநதியின் இருகரையிலும் எம்பெருமானுடைய திருக்கல்யாணத்தை காஞ்சிபுரத்தில் பார்ப்பதற்காக இந்த சப்த முனிவர்களும் இரு கரைகளிலும் ஆலயம் அமைத்து அவர்கள் கையாலேயே இறைவனை பிரதிஷ்டை செய்து எம்பெருமானை பூஜித்தார்கள். அந்த வகையில் வேப்பூர் பாலகுஜாம்பிகை சமேத வசிஷ்டேஸ்வரர் திருக்கோயில் முதல் ஆலயம். 2வது ஆலயம் வால்மீகி வடிவுடையம்மாள் சமேத வால்மீகி ஈஸ்வரர் திருக்கோயில். 3வதாக அவரக்கரையில் காச்சியப்ப ஈஸ்வரர் திருக்கோயில். 4வது காரை கிராமம் கௌதம ஈஸ்வரர் திருக்கோயில், கிருபாம்பிகை சமேத கௌதம ஈஸ்வரர் திருக்கோயில். 5வதாக புவனேஸ்வரி சமேத அகத்தீஸ்வரர் திருக்கோயில். 6வதாக குடிமல்லூர் திரிபுர சுந்தரி சமேத அர்த்திரி ஈஸ்வரர் திருக்கோயில். 7வதாக மாங்காடு புதுப்பாடி என்று சொல்லப்படுகின்ற தர்மசம்பர்த்தினி சமேத பரத்வாஜ ஈஸ்வரர் திருக்கோயில். ஆக 7 ஷடாரண்ய கஷேத்திரங்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆலயங்களை சப்த ரிஷிகளும் இந்த திருக்கல்யாண காட்சியை காண்பதற்காக வந்து பூசித்த தலம். ஆகவே நம்முடைய அடியார் பெருமக்கள் இந்த 24 ஆண்டுகளாக இந்த ஆலயங்களை கைலாய பலன், அதாவது இந்த சப்த ரிஷிகளிலும் இந்த கார்த்திகை மாதம் முதல் வெள்ளிக்கிழமை மாலை அணிவித்து 11 நாட்கள் விரதம் இருந்து வருகின்ற சோமவாரத்திலே பாத யாத்திரையாக சென்று கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட 42 கிலோமீட்டர் இந்த சுற்றளவு. இதை அடியார் பெருமக்கள் புடைசூழ முதல் ஆண்டு 50 அடியார்கள் ஆரம்பித்து இன்று 500 அடியார்கள் 500 அடியார்களாக சேர்ந்து இந்த பாத யாத்திரையில் கலந்து கொண்டிருக்கின்றோம். எல்லோரும் கைலாயம் சென்று வந்த பலனை பெறுகிறார்கள். ஏனென்றால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆன்ம ரீதியாகவும் அவர்களுக்கு உண்டான ஒரு அனுபவங்கள் கிடைத்து கொண்டிருக்கின்றது. திருமணம் ஆகாதவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், நீண்ட நாட்கள் பிரச்சனைகள் உள்ளவர்கள், நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம் பெற்று வாழ்வாங்க வாழ இந்த கைலாய அந்த யாத்திரையிலே கலந்து கொண்டு எம்பெருமானை தரிசித்து எல்லாம் அல்ல எம்பெருமான் சப்த ரிஷிகளும் நமக்கெல்லாம் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார்கள். அடியார் பெருமக்கள் அனைவரும் இந்த பாத யாத்திரையில் நீங்களும் அடுத்த ஆண்டு முதல் கொண்டு இந்த வீடியோ பார்க்கும் அடியார் பெருமக்கள் இதில் கலந்து கொண்டு இந்த சப்த ரிஷி ஈஸ்வர பெருமக்களுடைய பலன் பெற்று
நீங்களும் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் பெற்று வாழ்வாங்க வாழ எம்பெருமான் அருள் புரிய இந்த நேரத்திலே எங்கள் அடியார் திருக்கூட்டம் சார்பாக பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைகளை கண்ணில் நல்லது ஊரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது என்று எம்பெருமான கிணங்க அடியார் பெருமக்கள் அனைத்து செல்வங்களும் பெற்று வாழ்வாங்க வாழ எம்பெருமானை பிரார்த்தனை செய்து கொண்டோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அண்ணாமலைக்கு சிவாய நம. பாத யாத்திரை உள்ள பக்தர்களுக்கு அருட்பிரசாதமும் சாமியுடைய மணியனாவா அகத்தீஸ்வரர் பெருமானுக்கு, அகத்தீஸ்வரர் பெருமானுக்கு, அண்ணாமலையாருக்கு, அம்மாவுக்கு, அச்சப்பேஸ்வரருக்கு, கூட பச்சு ஈஸ்வரருக்கு, மணவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு, அறுபடை அப்பனுக்கு, அறுபடை அப்பனுக்கு, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை கண்ணில் நல்ல தூரம் கழமலவனக பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகிருந்தது. நம்ம இந்த ஆலயத்தில் நம்ம எப்போ ஆரம்பித்தோம் 2000 ஆரம்பித்தோம். அப்போ சாம்ராஜ்ய லட்சுமி அம்மா எப்போ வருடம் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துவோம். அதை இருங்க ஒரு நிமிஷம். அவங்களுக்காக அந்த ஆன்மா சாந்தி அடைய வாங்க சார் உள்ள நாம ஏன்னா இந்த ஆலயத்தில் வந்தோடனே அவங்கள நினைவு கூறும். ஏன்னா இந்த ஆலயம் எப்படி இருந்தது 2000 எங்களுக்குலாம் தெரியும். இந்த ஆலயத்தை அவங்க கண்கொண்டா காட்சியை கண்டு இதை புறணமைத்து இந்த ராஜகோபுரத்துக்கு சிறப்படுத்தும் அவங்க தான் முதல்ல. இன்று பணியில் இருந்தாலும் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்தாலும் அவர்கள் ஆன்மா இங்குதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி அவங்களுக்காக. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இப்போ அவருடைய புதல்வர் இந்த பணியை எடுத்து செய்திருக்கிறார். அவர்கள் அதாவது நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் பெற்று வாழ்வாங்க வாழ எம்பெருமான் அருள் புரிய வேண்டுகின்றோம். அவங்க அதுக்கு அதை மீறி அதிகமா செஞ்சு போடுவாங்க எங்களுக்கு. அதாவது வீட்டு பிள்ளைங்கள மாதிரி எங்களை பார்த்துக்கிறாங்க. அவங்களை ரொம்ப பெரிய சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வசிஷ்டர் காலண்டர் வெளியே தான் ஐயா வாங்கிட்டாங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா வசிஷ்டர் ஆலயத்தில் இந்த மாதிரி அடுத்த வருஷம் வந்து இந்த பாத யாத்திரை கலந்துங்க. கைலாயத்துக்கு போனால் பலன் அடைங்க. ஓம் நமச்சிவாய. சிவசிவா.